Great feeling of joy to be here in this college, in this historic college, in this historic town. And I thank all the people who have suggested my name for this endowment lecture. And with the permission of the principal, with the permission of the members of the class, I like to shift my language to Tamil. I would like to speak in Tamil. அன்புமிக்க மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பயணமாயிடுச்சு. நான் வாணியம்பாடியிலிருந்து வந்திருக்கிறேன். வாணியம்பாடியிலிருந்து எனக்கு 12 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். திரும்பி போகும்போது 12 மணி நேரம், ஆக மொத்தம் 24 மணி நேரம் பயணம் ஆயிடுச்சு. வாணியம்பாடியிலிருந்து இந்த 24 மணி நேரம் பயணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 24 மணி நேரம் பயணம் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த 1 மணி நேரம் நான் பேசக்கூடிய 1 மணி நேரம் உங்களுக்கு அது போய் சேரணும். எனக்கு இங்க இருந்து நான் போகும்போது ஏதோ 2 விஷயங்கள் மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது மன நிறைவோட போகணும். அந்த மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட தொடர்றேன். அடிப்படையில இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில பேசுறது பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ போன்லாம் செல்போன்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுச்சு. அவங்களுக்கு செல்போன் பார்த்து அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அவங்களுக்கு இதாகுது. அப்போ இன்னைக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. மாணவர்கள் மத்தியில் பேசுறது பெரிய சேலஞ்சா இருக்கு. ஆனா நான் வந்த உடனே அங்கில் சார் கேட்டேன். அங்கில் சார் தான் நான் ரிசீவ் பண்ண கேட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நல்லா கவனிப்பாங்களா, நல்லா கேட்பாங்களா, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா சொல்றது சார், ரொம்ப நல்லா கவனிப்பாங்க, கேட்பாங்க, உங்களுடைய வருகை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு திருப்தி, அந்த திருப்தியோட தொடங்குறாங்க. சோ இன்னைக்கு தலைப்பு முஸ்லிம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற அந்த தலைப்பை பற்றி பேசணும். ஆனா தலைப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஹிஸ்டரினா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஹிஸ்டரி அப்படின்றது என்ன அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி ஒரு புரிதலுக்கான முயற்சி, கடந்த காலத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி, அதுதான் வரலாறு. அப்போ இந்த முயற்சி இருக்குல்ல, இது சரியா இருக்கணும், சீரா இருக்கணும். பல நேரங்களில் இது தவறா போயிடும். அப்படி பல நேரங்களில் தவறா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதனால பாதிப்பு நிறைய போயிடுது. ஏன்னா நாம வந்து நிகழ்காலத்திலையும் கடந்த காலத்தை புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பிம்பத்தை உருவாக்கும். கடந்த காலத்தை பத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அந்த கடந்த கால பிம்பம் இருக்குல்ல, அது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும். அதாவது இந்தியான்றது ஒரே நாடு, இந்தியான்றது ஒரே நாடு. இந்தியாவில் எல்லாரோடும் ஒன்னா வாழணும். இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் 1920 வாரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. 20-25 சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்போ கடந்த காலத்தை புரிஞ்சுக்க நினைச்சவங்க ஒரு தவறுதலான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. 1920 கடந்த காலத்தை படிக்க, இந்தியாவுடைய கடந்த காலத்தை படிக்க நினைச்சவங்க ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு
இங்கே ஒரு இந்து இந்தியா இருக்கு, ஒரு முஸ்லீம் இந்தியா இருக்கு அப்படின்னு எழுதாது. எப்போ 1920 இருந்து எழுதாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்தாங்க. 1947 இந்த நிலவரப்பு 2 நாடுகளாக பிரிஞ்சு, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளாக பிரிஞ்சு போனது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள் இழந்து. அப்போ தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கடந்த காலத்தை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க. கடந்த காலத்தை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது சீராகவும் சரியாகவும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பிழை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய நிகழ்காலத்தை எதிர்காலத்தை. அதுதான் இந்திய பிரிவினை. இந்திய பிரிவினைன்றது வரலாறு நடந்து பார்த்து அது மாதிரி நிறைய தவறுகள் வரலாறு நடந்தது. மேக்ஸ் மில்லர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மேக்ஸ் மில்லர் அவரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. மேக்ஸ் மில்லர் அவர் இந்தியர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சார். அவர் இந்தியர்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் சொன்னாரு, வட இந்தியாவில் இல்லையா, அங்க மக்கள் சிகப்பா வெள்ளையா மூக்கு கொஞ்சம் நீளமா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவர் சொன்னாரு, இந்த வட இந்தியாவில் இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா ஆரியர்கள் அப்படின்னு. சரி, ஆரியர்கள்னா இவங்க ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்கல்ல, ஐரோப்பாவில் இருக்கிறாங்கல்ல வெள்ளையர்கள், அவங்களும் இவங்களும் ஒன்றுதான் அப்படின்னு. இவங்கெல்லாம் ஒரே இனம் தான், அது ஆரிய இனம் அப்படின்னு. அதை மட்டும் சொல்ல ஒரு மேக்ஸ் மில்லர். அதுக்கு அடுத்தது அவர் சொன்னாரு, இந்த ஆரிய இனம் தான் உலகத்திலே சிறந்த இனம் அப்படின்னு. ஆரிய இனம் தான் உலகத்திலே சிறந்த இனம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை அது உலகத்துல மிகப்பெரிய பாதிப்பு. உலகத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்ததுக்கு அந்த கோட்பாடு காரணமாக, அந்த கோட்பாடு காரணமாக ஹிட்லர் 2ஆம் உலகப் போர்ல யூதர்களை அடிச்சு கொள்றதுக்கு பல லட்சக்கணக்கான யூதர்களை அடிச்சு கொள்றதுக்கு இந்த மேக்ஸ் மில்லருடைய ஆரிய கோட்பாட்டுல ஆரியன் சுப்ரீமசி தியரி இருக்குல்ல, அது அடிப்படை காரணம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வரலாறுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அந்த வரலாறுன்றது கடந்த காலத்தை பத்தி படிக்கிற பாடம். அந்த கடந்த காலத்தை பத்தி நம்ம படிக்கும் போது அதை ரொம்ப பொறுப்போட கையாளணும், ரொம்ப சீராக சரியாக நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம தமிழகத்து இஸ்லாமியர்களுக்கு அந்த புரிதலோட நம்ம பார்க்கும்போது, தமிழகத்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறைபாடு, அல்லது தமிழக இஸ்லாமியர்களுடைய வரலாறுல ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, அந்த வரலாறுகள் தொகுக்கப்படாமே, இந்த வரலாறுகள் யாருக்கும் தெரியாம அது ஒரு குறைபாடா. நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குழுமத்துல சமீபத்துல நடந்த ஒரு உரையாடலை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறேன். நீங்க இங்க இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் தெரியும். இஸ்லாமியர்களுடைய புனித நூல் தெரியும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். என்னது? எந்த மொழி மூல மொழி எது? அந்த நூலுடைய மூல மொழி எது? அரபிக்ல. அத முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? முழு குரானையும் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு? தெரியாது. யாரு முதல்ல முழு குரான தமிழ்ல மொழிபெயர்த்தது? ஏகே அப்துல் ஹமீத் பாகவி அப்படின்றவர். ஏகே அப்துல் ஹமீத் பாகவி அப்படின்னு. இது சம்பந்தமா ஒரு கட்டுரை ஹிந்துல இப்போ சமீபத்துல வந்துச்சு.
அந்த கட்டுரை இல்லையா ரொம்ப வைரலா போச்சு. நஹ்லா மைனார் அப்படின்ற பத்திரிகையாளர் எழுதின கட்டுரை. அந்த கட்டுரை திருக்குரான் தமிழ்ல மொழியாக்கப்படும் போது ஏகே அப்துல் ஹமீத் பாகவி என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாங்க, யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்றத. அப்போ அந்த கட்டுரையை எழுதின நஹ்லா மைனார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு செய்தி போட்டாங்க. இந்த கட்டுரை எழுதுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கட்டுரையில அந்த செய்தி இருந்துச்சு. செய்தி என்னன்னா, திருக்குரான் தமிழ்ல முதல்ல மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது 1946. 1946 வெளியிட்ட அந்த பிரதி இருக்குல்ல, அந்த பிரதி எங்கேயுமே யாருக்குமே கிடைக்கிறது. ஒரே ஒரு நகல் மட்டும் இப்போ ஜமால் முஹம்மது காலேஜ்ல வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதை எழுதுனாங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிடைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க எழுதினாங்க. முதல் பிரதி ஒரிஜினல் எடிஷன். இப்போ நிறைய எடிஷன் வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்கல்ல, அந்த டிரான்ஸ்லேஷன் காப்பி அவங்க தேடி இருக்கிறாங்க. அது கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஜமால் முஹம்மது காலேஜ்ல ஒரு காப்பி கிடைச்சு. இதைதான் அவங்க வருத்தப்பட்டு எழுதினாங்க. ஒரு காப்பி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த குரூப்ல இன்னொரு நண்பர் செய்தி போட்டார். அந்த செய்தி என்ன அப்படின்னா, பைபிள் இருக்குல்ல, பைபிள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. முதல்ல பைபிள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது 1800 பாதியில 1700 அந்த பைபிள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அது மொழிபெயர்த்தவர் ஜீகன் பால் அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்தார். அப்ப அந்த நண்பர் போட்டாரு, இஸ்லாமியர்கள் 75 வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்த்த குரானுடைய முதல் பிரதி அவங்க கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பைபிள் இருக்குல்ல, 300 வருஷத்துக்கு முன்னாடி பிரசுரிக்கப்பட்ட பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிளுடைய முதல் பிரதி மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு, காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை அப்படியே எந்த வார்த்தை திருத்தமும் இல்லாம புதுசா அச்சடித்து கொடுத்துடுறாங்க. அப்ப அவர் கேட்டார் ஒரு கேள்வி, கிறிஸ்துவ சமூகத்துக்கு, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இடையே கிறிஸ்துவ வரலாற்று வரைவியல்ல இருக்கக்கூடிய அக்கறை இஸ்லாமியத்துக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த தமிழகத்துல இஸ்லாமியர்களுடைய வரலாற்று ஆர்வம் அல்லது தமிழக இஸ்லாமியர்கள் மீது வரலாறு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கு, எந்த அளவுக்கு சீராக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இத நான் இப்ப சொல்றேன் இல்லையா, 1980 மாரூஃப் அப்படின்ற முகமது மாரூஃப் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் எழுதினாரு, இந்தியாவில் படிக்கிறதுக்கு, அதாவது அவங்கள பத்தி படிக்கவே முடியல அப்படின்னா இஸ்லாமியர்களை பத்தி படிக்க முடியல, எங்கேயுமே புத்தகங்கள் இல்லை, சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லி மாரூஃப் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பிராங்க் பிரான்ஸ்லோ அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவர் எழுதினாரு, மாரூஃப் சொல்றது உண்மைதான், ஆனா அது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. யாரை பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான இலக்கியம் இருக்கு, குறைவான சான்றுகள் இருக்கு அப்படின்னா தமிழகத்து முஸ்லிம்களை தான். தமிழகத்து முஸ்லிம்களை சுத்தி இருக்கக்கூடிய இதர முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கேரளா முஸ்லிம்களை பற்றி நிறைய செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கு, இலங்கை முஸ்லிம்களை பற்றி தொகுக்கப்பட்டிருக்கு, லட்சுமி முஸ்லிம்களை பற்றி தொகுக்கப்பட்டிருக்கு, மாலத்தீவு முஸ்லிம்களை பற்றி தொகுக்கப்பட்டிருக்கு, தமிழக முஸ்லிம்களை பற்றி தான் இல்லை அப்படின்ற. அப்ப என்னன்னா, தமிழக முஸ்லிம்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு நிறைய அவசியம் இருக்கு, தேவை இருக்கு. ரொம்ப குறைவான போக்கஸ் தான் அவங்க மேல விழுந்திருக்கு, ரொம்ப குறைவா தான் அவங்கள பத்தி பேசி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. அப்படின்ற அந்த அடிப்படையில இருந்துதான் தமிழக முஸ்லிம்களை பற்றி நாம பேச வேண்டிய அவசியத்தை உணர வேண்டிய அவசியம். இங்க பேசும்போது நம்ம கல்லூரி, நம்ம வரலாற்றுத்துறையுடைய தலைவரும் சொன்னாங்க, முதல்வரும் சொன்னாங்க,
என்ன சொன்னாங்கன்னா, தமிழகம் இருக்குல்ல, இது வந்து லேண்ட் ஆஃப் கம்யூனல் ஹார்மனி, லேண்ட் ஆஃப் கம்யூனல் ஹார்மனி. இங்கே மத ஒற்றுமை, சமயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை ரொம்ப அழகா இருக்கு. ஏன் அழகா இருக்கு அப்படின்னா, ஒரு அழகான வரலாறு இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த வரலாறு வந்து மக்களுக்கு சமூகத்துல இருக்கு, சமூகத்துல எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வரலாறாக தொகுக்கப்பட்டிருக்காங்கன்னா ரொம்ப குறைவான முயற்சிகள் தான் அது சம்பந்தமா எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இந்தியாவில் இருக்கு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம், இஸ்லாமியர்கள் வந்து வாளோடு வந்தவர்கள், படையெடுத்து வந்தவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா வரலாற்று புத்தகங்கள் இல்ல, இந்த வரலாற்று புத்தகங்கள் இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்தாங்கல்ல, அதை பத்தி எழுதும். எங்க இருந்து ஆரம்பிக்கும், அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? முதல்ல இஸ்லாமியர்கள் வந்ததாக வரலாற்று புத்தகம் பேசும்ல, சொல்லும்ல, அது எங்க இருந்து சொல்லும்? எங்க யார் முதல்ல வந்தது? யாரு சொல்லுங்க. நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நீங்களும் பேசிட்டு தான் இருக்கு. ரைட், நீங்க கரெக்டா சொன்னீங்க. சொல்லுங்க, டெல்லி சுல்தானேட் எப்போ வந்தாங்க? 1206 வந்தாங்க டெல்லி சுல்தானேட். ஆனா டெல்லி சுல்தானேட்டுக்கு முன்னாடியே வந்தாங்க. எப்போ வந்தாங்கன்னா, முதல்ல முகமது பின் காசிம் அப்படின்றவர் 712 வந்தாரு. 712 முகமது பின் காசிம் அப்படின்றவர் வந்தாரு. அதுக்கு பிறகு முகமது கோரி வந்தார், முகமது கஸ்னி வந்தார். அதுக்கு பிறகுதான் டெல்லி சுல்தானேட் வந்துச்சு. முகமது கஸ்னி, முகமது கோரி, அதுக்கு பிறகு டெல்லி சுல்தானேட் 1206. அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இந்திய வரலாற்று புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களதான் இஸ்லாமியர்களா, இவங்களும் இவங்களுடைய வாரிசுகளை மட்டும்தான் இஸ்லாமியர்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா, வரலாற்று புத்தகங்கள்ல தமிழகத்து முஸ்லிம்களை பற்றி ஒரு இடம் இல்லை, தமிழக முஸ்லீம்களுக்கு இடம். அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களும் பாபருடைய வாரிசுகள், முகமது கஸ்னியுடைய வாரிசுகள், முகமது கோரியுடைய வாரிசுகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி அல்ல. வட இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்னாடி தென்னிந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுன்னு சொல்றதை விட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அதாவது கண்டிப்பா முகமது கஸ்னிக்கு பல நூற்றாண்டுகள், முகமது காசிம் வரக்கூடிய காலகட்டத்திலே இங்கே வந்து. ஆனா இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாங்க? வட இந்தியாவுக்கு முகமது கஸ்னி, கோரி, முகமது பின் காசிம் இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. தென்னிந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க? யாருன்னா ஏதாவது ஒரு கெஸ், எப்படி வந்து அவங்க படையிட்டு தான் வந்தாங்களா? கேள்வி புரியுதாமா உங்களுக்கு? நான் கேட்கக்கூடிய கேள்வி புரியுது இல்லையா? அதாவது நான் கேட்கறது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முகமது கஸ்னி, முகமது கோரி அவங்களுடைய வாரிசுதாரர்களா, இல்லை இவங்களுக்கு வேற வரலாறு இருக்கா? வேற வரலாறு இவங்க யாரு அப்படின்றத நான் யாரா கெஸ் பண்றீங்களா? சொல்லுங்க, ஆர்வமா இருக்கிறீங்க. ரைட், ஓகே, நானே சொல்லியிருக்கேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமியர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான இடம் உலக வரலாற்றுக்கு. அது ஏன்னா வாணிபம், கடல் வாணிபம் இருக்குல்ல, அந்த கடல் வாணிபத்தை ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள் தமிழர், ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள் தமிழர். இவங்களுக்கு வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே கிரீஸ் நாடுகள்ல, ரோம் நாடுகள்ல, அன்னைக்கெல்லாம் அவங்க நாகரிகத்தின் உச்சியில இருந்தாங்க. அன்னைக்கு அமெரிக்கா கிடையாது, ஐரோப்பாவோட பல நாடுகள் கிடையாது, ஜெர்மனி கிடையாது, இங்கிலாந்து கிடையாது, பிரான்ஸ் கிடையாது, அந்த நாடுகள்லாம் கிடையாது. அப்படி இல்லாத போது யாரு உலகத்துல
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கிரீஸ், ரோம் இந்த 2 நாடுகள் தான் ரொம்ப சிறப்பான நாடுகளா உலக அளவில் இருந்துச்சு. அந்த கிரீஸ் ரோம் கூட தமிழர்களுக்கு மிக சிறந்த வாணிப தொடர்புகள் இருக்கு. இந்த வாணிப தொடர்புகள், அதாவது தமிழ்நாட்டில இருந்து கிரீஸ் ரோமுக்கு போவாங்க. எப்படி போவாங்கன்னா கடல் வழியா தான் போவாங்க. அப்படி கடல் வழியா போகும்போது அவங்களுக்கு வழி என்னன்னா அரேபியா போய் தான் அப்போ அரேபிய மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் கிரீஸுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் இருந்த வாணிப தொடர்போட மிக நெருக்கமான ஒரு உறவு அரேபிய மக்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கிரீஸ் ரோம் வீழ்ச்சி அடைந்த பிறகு கூட அரேபிய மக்கள் தமிழகத்தோட தொடர்புலேயே இருந்தாங்க. வாணிபம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே இருந்து பொருட்கள் அங்க போச்சு, அங்க இருந்து பொருட்கள் இங்க வந்துச்சு. அது ஒரு ரொம்ப அழகான கடல் பாதை. அந்த கடல் பாதை வழியா அவங்க வந்துட்டு போயிட்டு எப்போ இஸ்லாம் நபிகளால் புதுப்பிக்காத இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம். அது முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட காலத்திலே வந்துடுச்சு. ஆனா இடையில இத இஸ்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அல்லது உருவானது அப்படின்னு சொன்னா அது எந்த நூற்றாண்டுல? முகமது நபியுடைய காலம் எந்த காலம்? முகமது நபி அவர்களுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு இல்லையா? 6ஆம் நூற்றாண்டுல பிறகுறாங்க, 7ஆம் நூற்றாண்டுல காலம். அதுக்கு முன்னாடியே அரேபியர்கள் தமிழகத்தோட உறவுல இருந்தாங்க, வாணிப உறவுல இருந்தாங்க. அப்போ இஸ்லாம் வந்த பிறகு, அதாவது நபிகளார் வந்த பிறகு, இஸ்லாம் வந்த பிறகு அதே அரேபியர்கள் இப்போ மீண்டும் தமிழகத்துக்கு வராங்க. ஆனா அரபு இஸ்லாமியர்களா வராங்க. அப்படி அரபு இஸ்லாமியர்களா வந்தாங்க இல்லையா, அவங்கதான் தமிழகத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தாங்க. அப்ப என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வட இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்றோம்ல, அதை பத்தி ஒரு படத்தை நம்ம காமிக்கிறோம்ல, ஒரு படத்தை வரலாறுல எழுதுறோம்ல, அது எப்படி இருக்கு? வட இந்தியாவுக்கு இஸ்லாம் வாழோட வந்துச்சு அப்படின்னு இருக்கு. ஆனா தென்னிந்தியாவுக்கு இஸ்லாம் வாணிபம் மூலமாகவும், வாணிபத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா அந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்ன்ற காரணத்துக்காக இஸ்லாமிய போதகர்கள், அந்த சமய போதகர்கள் அந்த வாணிபர் செய்த மக்களோடைய வந்திருக்கிறாங்க. வட இந்தியாவுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே தமிழகத்துக்கு வந்துட்டதுக்கான சான்றுகள் நிறைய. நீங்க பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, கடலூர். அங்க ஒரு அடக்கஸ்தலம். அதே மாதிரி கோவலம் அப்படின்ற ஒரு ஊர், அங்க ஒரு அடக்கஸ்தலம். இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்கள் தெரியுமா? பரங்கிப்பேட்டை, கோவலம். கோவலத்துல ஒரு சஹாபா, அதாவது நபிகளாரோட இருந்த ஒரு சஹாபா, தமிமுன் அன்சாரி அப்படின்றவங்களுடைய அடக்கஸ்தலம் அப்படின்ற. பரங்கிப்பேட்டை முகமது உகாசா அப்படின்ற ஒரு சஹாபாவுடைய அடக்கஸ்தலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்லாம் நபிகளார் காலத்துல அல்லது நபிகளார் மறைந்து கொஞ்ச காலத்திலேயே தமிழகத்துக்கு வந்துருச்சு. நபி தோழர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருள் வருது. ரொம்ப முக்கியமா ரொம்ப அமைதியான வழியில, அமைதியான மார்க்கமாக தமிழகத்துக்கு அது. அப்போ நீங்க வரலாறு
திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிமுன் அன்சாரி சஹாபா அல்லது முகமது காசா சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது இன்னும் நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. 624. அதே மாதிரி திருநெல்வேலியில அப்துல் ரஹ்மான் அப்படின்றவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அடக்க ஸ்தலத்துல 622 28 அப்படின்றாங்க. இத வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்.எம். கமால் அப்படின்றவனும் ராஜா முகமது அப்படின்றவங்களும் இவங்க 2 பேருமே இதை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இடங்கள்ல, இந்த அடக்க ஸ்தலங்கள். ஆனா அந்த கல்வெட்டுகள் இருக்குல்ல 624 628 அப்படின்ற அந்த கல்வெட்டுகள்ல அது ரொம்ப ஆச்சரியமானதுன்னா நபிகளாருடைய காலத்தையே காட்டு. அப்போ அதை பற்றி இன்னும் அதிகமான ஆய்வுகள் தேவைப்படுது. ஆனா யாருமே செய்யல. இதை கமால் மட்டும் பதிவு பண்ணாரு, ராஜா முகமது சார் பதிவு பண்ணியிருக்கிறாரு. 624 628 இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை பற்றி பெரிய ஆய்வுகள் நடைபெற. அதே மாதிரி இன்னும் இப்போ திருச்சிக்கு போனீங்கன்னா திருச்சியில கல்லுப்பள்ளி ஒன்று இருக்கு. அந்த கல்லுப்பள்ளியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு அரபி மொழியில இருக்கு. அந்த கல்வெட்டு பிரகாரம் அந்த தேதி, அந்த கல்லுப்பள்ளி கட்டப்பட்ட தேதியை பாத்தீங்கன்னா 734 சி 734 சி காமன் 734. அதாவது 632ல நபிகளார் இறந்து போனாங்க. 734ல திருச்சியில ஒரு கல்லுப்பள்ளி 102 வருஷம் 102 வருஷத்துல ஒரு கல்லுப்பள்ளி கட்டியிருக்காங்க. அப்போ என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இஸ்லாம் வந்த காலகட்டத்திலேயே நபிகளார் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு காலகட்டத்துல, பிரச்சாரம் அவரு தவறுன காலகட்டத்துல அப்பவே இங்க இஸ்லாம் வந்துருச்சு. இஸ்லாம் வந்தது ரொம்ப அமைதியான சாந்தியான வழியில வந்திருக்கு அப்படின்றது. இங்க வந்த பிறகு இங்க இருந்த மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட மிக நெருக்கமான உறவுகள் இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட உறவுகளின் அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கு தமிழக வரலாறுல மிக சிறப்பான அந்தஸ்துகள் கிடைக்கிறது. இப்போ அதை பற்றி வரலாற்று நூல்கள் பேசுறதே இல்லை. 1000வது ஆண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தமிழகத்தை சேர்ந்த மிக சிறந்த தமிழ் அரசர் யாரு? 1000வது ஆண்டு தமிழகத்தை ஆட்சி செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த மிக சிறந்த அரசர். அடிக்கடி கேள்வி கேட்டு சங்கடப்படுத்துறேன்னா இல்ல, ஏன்னா விஷயம் இதான். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா எனக்கே போர் அடிக்குது. வெரி குட், எக்ஸலன்ட். ராஜராஜ சோழன் மிக பிரம்மாண்டமான அரசன்ல. பிரகதீஸ்வரர் கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. பிரகதீஸ்வரர் கோயில் எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல. தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு சோழகன் சாவூர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுது. அந்த சோழகன் சாவூர் இஸ்லாமியர். ஏன் இஸ்லாமியர் அப்படின்னா, சோழகன் அப்படின்னா அதாவது இஸ்லாமியர்களுக்கு இங்க நிறைய பேர்கள் இருந்தது. மரக்காயர்னு கூப்பிட்டது உண்டு, ராவுத்தர்னு கூப்பிட்டது உண்டு, லப்பைன்னு கூப்பிட்டது உண்டு, அஞ்சு மன்னத்தார்னு கூப்பிட்டது உண்டு. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இங்கே சோனகர் அப்படின்ற பேர். பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுல சோழகன் சாவூர் அப்படின்றவரை பத்தி சொல்லுது. அவர் யாருன்னா திருமந்திர ஓலை நாயகன், அரசருடைய திருமந்திர ஓலை நாயகன். திருமந்திர ஓலை நாயகன்னா என்னன்னா, அரசருடைய உத்தரவுகள் இருக்குல்ல அதை எழுதுறவர், அரசருடைய உத்தரவுகளை எழுதி வெளியிடுறது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது. இப்போ விஷயம்
ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல ஒரு இஸ்லாமியரை பத்தி, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், ஒரு இஸ்லாமிய அமைச்சர், ஒரு இஸ்லாமிய முக்கியஸ்தர்கள் ராஜராஜ சோழனுடைய அவையில இருந்தாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம படிக்கவே மாட்டோம், நமக்கு தெரியவே மாட்டேன். அதுக்கு மேல அதை பற்றி யாரும் ஆய்வே செய்யல. யார் இந்த சோழகன் சாவு? அதே சோழகன் சாவுரை பத்தி போலார் கல்வெட்டு அப்படிங்கிற கல்வெட்டு சொல்லப்படும். போலார் கல்வெட்டு வந்து ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு. அப்போ ராஜராஜ சோழன் அவங்க பையன் ராஜேந்திர சோழன் காலத்திலையும் இந்த சோழகன் சாவு அப்படிங்கிற இஸ்லாமியர் மிக முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய வரலாற்று புத்தகங்கள் அதை பற்றி பேசுகிறார். அதே மாதிரி லெய்டன் கல்வெட்டு, லெய்டன் செப்பேடுகள் அப்படின்றது இன்னொரு பேரு ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியர்களுக்கு பொதுவா வரலாறுல ஆர்வம் குறைவு, அதனால்தான் வெளிநாட்டவர்கள் எழுதின வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இஸ்லாமியர்களை பத்தி கூட, தமிழகத்து இஸ்லாமியர்களை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விட ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சிருக்கிறது ரொம்ப அதிகம், அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்து இங்க ஆய்வு செய்தவங்க தான் அதிகம். பிரான்ஸ்ல ஒரு பேரை சொன்னா அது மாதிரி நிறைய பேர்கள், சூசன் பெய்லின்னு ஒருத்தவங்க, மேட்டிசன் மைன்ஸ் ஒருத்தவங்க. இப்ப ஏன் இதை இங்க சொல்றேன் நான், லெய்டன்னா என்ன, லெய்டன் செப்பேடுகள் சொல்றோம்ல, ஏன் லெய்டன் செப்பேடுகள்? லெய்டன்றது என்னது? லெய்டன்ன்றது நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இருக்குல்ல, அதை பத்தி படிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டவர்கள் தான் அவங்க நம்ம செப்பேடுல, ஆனைமங்கலம் செப்பேடுல அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது லெய்டன் இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல லெய்டன் இருக்கு. ஆனா யாருடைய செப்பேடுகள்னு கேட்டா, ராஜராஜ சோழனோட செப்பேடு, ராஜேந்திர சோழனுடைய செப்பேடு, குலோத்துங்க சோழனுடைய செப்பேடு. இந்த செப்பேடுகள் எது சம்பந்தமானது அப்படின்னு கேட்டா, நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரம், அதுக்கு ராஜராஜ சோழன் பிறகு ராஜேந்திர சோழன்லாம் நிலம் கொடுக்கிறாங்க. ஒரு 26 கிராமங்கள் கொடுக்கிறாங்க. இந்த 26 கிராமங்கள் இவங்க கொடுத்ததுக்கான சான்று தான் இந்த லெய்டன் செப்பேடுகள் அப்படின்றது. இந்த லெய்டன் செப்பேடுகள்ல கையெழுத்திட்டவர் பேர் இருக்கு. கையெழுத்திட்டவர்கள்ல ஒருத்தர் இஸ்லாமி, அவர் பேரு அகமது துருக்கன். அவருடைய பொறுப்பு, அவர் எந்த பொறுப்புல அந்த கையெழுத்திட்டாருன்னா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் இதெல்லாம் கொடுக்குற நிலத்துக்கு இந்த அகமது துருக்கன் அப்படின்றவர் கையெழுத்து போடுறது. அது அந்த கையெழுத்து எந்த அடிப்படையில இருக்கு அப்படின்னா, சன்னமங்கலத்து மத்தியஸ்தன் அப்படின்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. சன்னமங்கலத்து மத்தியஸ்தன்னா அந்த பகுதியுடைய ஆட்சியாளர். இவங்களுக்கு, இந்த சோழ அரசர்களுக்கு கீழே அந்த பகுதியை பாதுகாத்து சன்னமங்கலத்து மத்தியஸ்தன் அப்படின்ற பேர்ல அகமது துர்கன் அப்படின்றவர் கையெழுத்து. அப்போ சோழ அமைச்சரவையில, சோழ ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு மிக சிறப்பான ஒரு அந்தஸ்து இருந்து, அதாவது நீங்க இப்போ யூடியூபுக்குள்ள போனீங்கன்னா அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த இந்த படம் வந்துச்சு இல்லையா, சோழர்கள் கால படம் பாகம் 2 வந்துச்சு. பொன்னியின் செல்வம் வந்துச்சுல்ல, பொன்னியின் செல்வம் காலத்துல யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய செய்திகள் இருந்துச்சு. என்னன்னா, ராஜராஜ சோழனுடைய தங்கச்சி அக்கா குந்தவை நாச்சியார் வந்து இஸ்லாமியரா மாறிட்டாங்க, அவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. இப்போ அந்த செய்திகள் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது விவாதத்துக்குரியது, அது வந்து ஆய்வு செய்யப்பட வேண்டியது. ஆனா இங்க சோழன் சாவூர் அப்படின்றவருடைய பேரு திருமந்திர நாயகம்
ஓலை நாயகன் அப்படின்னு கல்வெட்டுல இருக்கு. அது கல்வெட்டு பிரகதீஸ்வரர் கோயில் இதை மறுக்க முடியாது. அகமது துருக்கன் சன்னமங்கலத்து மத்தியஸ்தன்றது செப்பேடுல கையெழுத்து போட்டிருக்கு. அந்த செப்பேடு இப்போ லெய்டன் நெதர்லாண்ட்ஸ்ல லெய்டன் மியூசியம்ல இருக்கு. இதை மறுக்க முடியாது. அப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கான, இவ்வளவு சீரான, சரியான ஆதாரங்கள் இருக்கு. சோழர்கள் காலத்துல இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல மிக சிறப்பான ஒரு அந்தஸ்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி பாண்டியர்கள் காலத்தில், சோழர்களுக்கு பிறகு பாண்டியர்கள் வராங்க இல்லையா, பிற்கால பாண்டியர்கள் வராங்க. அந்த காலத்துல அரேபியர்கள் அப்துல்லா வாசப் அப்படிங்கிறது அவர் பதிவு பண்றாரு. அப்துல்லா வாசப் பதிவு பண்றாரு 13ஆம் நூற்றாண்டுல பாண்டிய அரசன், மதுரையை ஆட்சி பாண்டிய அரசனுக்கு துணை அரசரா அந்த பாண்டிய அரசன் தகியுத்தீன் அப்துல் ரஹ்மான் அப்படின்றவரை நியமிச்சிருந்தாரு. அப்படின்னு யாரு? பாண்டிய அரசனுக்கு துணை அரசரா தகியுத்தீன் அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு அப்துல்லா வாசப் அப்படின்ற அரபு எழுத்தாளர் எழுதினார். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டும். ஒரு துணை அரசரா இஸ்லாமியர் இருந்திருப்பாரான்றது ஒரு கேள்வி. அப்துல்லா வாசப் எழுதிட்டார். அவர் எழுதிட்டதுனால நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டும். ஆனா ஒரு விஷயத்தை யூகிக்க முடியும். என்னன்னா, பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான அந்தஸ்து இருந்திருக்குது. அதனாலதான் அது அப்துல்லா வாசப் தகியுத்தீன் அப்துல் ரஹ்மான் துணை அரசராக இருந்தாருன்னு எழுதியிருக்காங்க அப்படின்றது. இதே அப்துல்லா வாசப்பும் சரி, மார்க்கோ போலவும் சரி, இந்த காயல்பட்டினம், கீழக்கரை, இந்த ஊர்கள்லாம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இங்க எப்படி இஸ்லாமிய நிர்வாகம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ இது காலம் காலமா தொடர்ந்துட்டே வந்துச்சு. எல்லா காலகட்டத்திலையும் இஸ்லாம் எப்போ அரபு நாட்டில் தோற்றுச்சோ அந்த காலகட்டத்தில் இருந்து பேரலா இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிறது மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் சீரோடு சிறப்போடு ஆட்சி அதிகாரத்துல எந்தெந்த அரசர்கள் இருந்திருக்கிறாங்களோ அத்தனை அரசர்களுக்கும் துணையாக இருந்திருக்கிறாங்க, செல்வாக்கோட இருந்திருக்கிறாங்க. இந்த செல்வாக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள மக்களுக்கிடையே இருந்த நல் புரிதலின் காரணமாக வந்துச்சு. அது அப்படியே தொடர்ந்துட்டே வருது. அது பட்டியல் கொடுத்துக்கிட்டே போனா நீண்ட பட்டியல். அது கடைசியா ஒருத்தரை பத்தி மட்டும் சொல்லுவோம். ராமநாதபுரத்தை யாரும் ஆட்சி செஞ்சாங்க? கடைசியா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவங்க சேதுபதி அரசர்கள். அந்த சேதுபதி அரசர்கள் ஒரு முக்கியமான சேதுபதி யாரு அப்படின்னு கேட்டா கிழவன் சேதுபதி. இந்த கிழவன் சேதுபதி இருக்கிறார்ல, இந்த கிழவன் சேதுபதியுடைய வீடு இருக்குல்ல, அந்த வீடு, அந்த அரண்மனை கட்டினது யாரு அப்படின்னா பெரிய தம்பி மரக்காயர், அல்லது இன்னொரு பேரு சீதகாதி மரக்காயர். அப்போ இந்து அரசர் கிழவன் சேதுபதி அரசர் தன்னுடைய அரண்மனையை கட்டக்கூடிய பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு இஸ்லாமியருக்கு, கிழவன் பெரிய தம்பி மரக்காயர் என்கின்ற சீதகாதி மரக்காயருக்கு. எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, இங்க இருந்த ஒரு அற்புதமான சமூக உறவு முறை அது காலங்காலமும் வந்தது. இப்போ இதுக்கான சான்றுகள் வேற இருக்கா அப்படின்னு கேட்டா, சமூக உறவுகள் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய சான்றுகள், நிறைய செப்பேடுகள், நிறைய கல்வெட்டுகள். தேவை என்ன அப்படின்னா, படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட், ஆய்வாளர்களுக்கு அதெல்லாம் திருப்பி பார்க்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட். ஆனா யாரும் படிக்க மாட்டேங்கிறோம், யாரும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம். எஸ்.எம். கமால் அப்படின்றவரு
ஒரு தாசில்தாரா இருந்தவர், அவர் அரசு ஊழியராகவே இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். அவருக்கு வரலாற்றின் மீது ஆர்வம். அவரு ரொம்ப அழகா தமிழக முஸ்லீம்கள்னு இந்த தமிழகத்து இஸ்லாமியர்களை பத்தி ஒரு அழகான நூலை இது பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. 90களில் எழுதப்பட்ட நூல். ஆனா நிறைய பேருக்கு, நிறைய மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நூலை பற்றி தெரியாது. அதுக்கு பிறகு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ராஜா முகமது சார் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் பற்றி நூல்கள் வந்திருக்கு. அந்த நூல்கள் எல்லாம் படிக்கும் போது, குறிப்பா அந்த நூல்கள் பட்டியலை சொல்லும் போது புலவர் ராசு அப்படின்றவரை பத்தி சொல்லணும். ஏன்னா புலவர் ராசு என்ன பண்ணார்னா, தமிழ்நாடு முழுக்க வடக்கே இருந்து தெற்கே வரைக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு ஊரா போயிட்டு எங்கெங்கெல்லாம் கல்வெட்டு கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் செப்பேடு கிடைக்குது அப்படின்னு பார்த்து, எந்த கல்வெட்டு எந்த செப்பேடு இஸ்லாமியர்கள் சம்பந்தமான